காலை மன்னா ஜூன் 25. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் குணமாக்கும் வல்லமை. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சுஸ்தமடையாமற் போனால்? கீலேயாத்தின் பிசின் தைலம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் நமக்கு சுகமுண்டு. பாவ மன்னிப்பும் வியாதி குணமாக்குதலும் ஒருங்கிணைந்தே செல்லுகின்றன. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நம் பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடுமானால் அது நம் சரீரத்தை சுகமாக்கவும் வல்லமை உள்ளதாயிருக்கிறது. உண்மையில் அவரது இரத்தம் அதைவிட அதிகமாகவே செய்ய வல்லமை உள்ளது. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தவானின் ஜீவியம் கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் வாதைக்கு நீங்களாக காணப்பட்டன. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அடிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவே நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அருமையான வாசகரே, பாவமே வியாதிக்கு ஒரு முக்கிய காரணமாகும். கர்த்தராகிய இயேசு ஒருவரது வியாதியை குணமாக்கும் முன்பாக அந்நபரின் பாவத்தை மன்னித்ததாக நாம் வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். பாவமானது ஒருவனது ஜீவியத்தில் பிசாசானவன் நுழைவதற்கு இடம் உண்டாக்கி பின்னர் வியாதியின் மூலமாக அவனை சிறைப்படுத்திக் கொள்கிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் தன் பாவங்கள் அனைத்தையும் நீங்க கழுவப்பட்டால் அதற்கு பின் பிசாசானவனால் அவனில் கிரியை செய்ய முடியாது. அவனது சரீரத்தில் வியாதியை கொண்டு வரவும் பிசாசானவனால் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, June 25th, 2026. Healing power of the blood of Jesus. Through the blood of the Lamb, we have healing. The balm of Gilead of the Old Testament is a type of the blood of Christ. Is there no balm in Gilead? Is there no physician there? Why then is not the health of the daughter of my people recovered? Jeremiah chapter 8, verse 22. Forgiveness of sin and healing of sickness go together. Who forgiveth all thine iniquities? Who healeth all thy diseases? Psalm 103, verse 3. If the blood of Jesus can wash away sins, it can also heal. In fact, it can do much more than that. A blood-washed saint's life can be sheltered from plagues. In the Old Testament, the blood-sprinkled house was protected from the plague. When I see the blood, I will pass over you, and the plague shall not be upon you to destroy you. Exodus chapter 12, verse 13. In the New Testament, Jesus is the Lamb slain for us. He was wounded for our transgressions. He was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. Isaiah chapter 53, verse 5. Dear child of God, sin is one main cause for sickness. In many places, we read of Jesus forgiving sins before healing the sickness. Sin enables the devil to enter a person's life and captivate him through sickness. If a person is washed from all his sins by the blood of Jesus, the devil cannot work. He cannot bring sickness into his life. May God bless you.